வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. குழந்தைகளுக்கான ஏன்முறை மருத்துவம் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்க இருப்பது கிளப் ஃபுட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைகளுக்கு கிளப் ஃபுட், அதாவது பாதத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம ஆங்கிலத்தில் கன்ஜெனிட்டல் டாலிபஸ் ஈக்வைனஸ் வைரஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது பிறக்கும் பொழுதே குழந்தைங்களுக்கு பாதங்கள், அதாவது ஆங்கிள், முழங்கால் கீழ் நோக்கியும் உள்ளூர வளைந்தும் இருக்கும். ஸோ இது தான் நம்ம கிளப் ஃபுட் இல்லைனாக்கா CTEV அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த குழந்தைகள் மோஸ்ட்லி ஆண் குழந்தைகள் அதிகமாக பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 50% மேலேயும் ஆண் குழந்தைகள் இதில் பாதிப்படைவாங்க. சில குழந்தைகளுக்கு ஒரு காலில் இந்த மாதிரி கிளப் ஃபுட்டும் இருக்கலாம், இல்லை சில குழந்தைகளுக்கு 2 கால்களையுமே கிளப் ஃபுட் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஸோ இந்த கிளப் ஃபுட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடனடியாக இந்த குழந்தைக்கு இந்த பிளான்டா ஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு ஆங்கிள் கணுக்கால் கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் அது பண்ணுறது மூலமாக நம்ம மசிலை சரிப்படுத்தலாம். அந்த பொசிஷன் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றது மூலமாகவே இதில் கிளப் ஃபுட்டை சரி பண்ணலாம். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்னால் இந்த கிளப் ஃபுட்டை சரிப்படுத்த முடியல அப்படின்னாக்கா டென்னிஸ் ப்ரௌனி நைட் ஸ்ப்ளிண்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்ப்ளிண்ட் நம்ம போட்டுக்கணும். இதில் நைட்டில் நம்ம போட்டு வச்சோம்னாக்கா இந்த மாதிரி கீழ் நோக்கி தளர்ந்தும் அந்த கால் உள்ளூர வளைந்தும் இருக்குது இல்லைங்களா, அந்த பொசிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மூலமாகவும் நம்ம இந்த கிளப் ஃபுட்டை குணப்படுத்தலாம். சப்போஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணியும் இந்த டென்னிஸ் ப்ரௌனி நைட் ஸ்ப்ளிண்ட் போட்டும் இது குணமாகலை அப்படின்னாக்கா அறுவை சிகிச்சை செய்து தான் இந்த குழந்தைங்களை சரிப்படுத்தணும். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்திய கழிவறைகளை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம குத்தங்கால் போட்டுட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியே இருக்கிற குழந்தைங்க, கிளப் ஃபுட் இருக்கிற குழந்தைங்கள் அந்த குத்தங்கால் போட்டுட்டு யூஸ் பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக இந்த குழந்தைங்களை நம்ம கரெக்டாக நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரப்பி செய்து இல்லை சர்ஜரி செய்து இதை குணப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை நம்மளுடைய இந்திய கழிவறைகளை கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சாக்கா அதுதான் வெற்றி இந்த நோய் பொறுத்தவரையில். இதே வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த மாதிரியான ஸ்குவாட்டிங் எனப்படுகின்ற குத்தங்கால் போட்டுலாம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கலாச்சாரம் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய கிளப் ஃபுட் அப்படின்ட்டு வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் உடனடியாக இது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தெய்வ குத்தம், ஏதோ ஒரு போன பிறவியில் செஞ்ச பாவம், அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஒரு எலும்பு மருத்துவரை அணுகி முதல்ல நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் அணுகினாவே அவர் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு முதல்ல செயல் திட்டம் ஆரம்பிப்போம். சப்போஸ் இந்த ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு சரிப்படுத்த முடியல அப்படின்னாக்கா நம்ம சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த அறுவை சிகிச்சை பண்ணியும் நீங்கள் மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த காலில் அசைவுகளை கொண்டு வருவதற்கு நாம் ஃபிசியோதெரப்பி பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது நம்ம இது பீரியாடிக்காக நம்ம பார்த்துட்டு இந்த குழந்தைகள் இந்திய கழிவறைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே இதுதான் சக்ஸஸ். ஸோ இது மோஸ்ட்லி 1000 குழந்தைங்களுக்கு 3-4% குழந்தைகள் பாதிப்படைகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ ஜூன் 3 இந்த கிளப் ஃபுட் அவேர்னஸ்க்காக கொண்டாடப்படுறோம். ஏன்னா இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடுகளில் இந்த மாதிரியான கிளப் ஃபுட் ஒரு மிகப்பெரிய சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு வர்றதுனால குழந்தைகள் தான் நம்மளுடைய தேசத்தின் சொத்து அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு உடல் நலம் இல்லை அப்படின்னாக்கா பாதிப்படையுது இல்லைங்களா. அதனால் CTEV அப்படின்றத நம்ம ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே ஜூன் 3 இது வேர்ல்டு கிளப் ஃபுட் அவேர்னஸ் டே அப்படின்ட்டு கொண்டாடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளப் ஃபுட் வந்ததுன்னா என்ன, அதுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம செய்யலாம், அது செய்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சரிப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பேசணும். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நோய் குறித்து நாம் விரிவாக அலசுவோம். அதற்கான ஃபிசியோதெரப்பி தீர்வுகள் குறித்தும் மிகவும் நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.